கைது பண்ணட்டும் நான் காத்துட்டு இருக்கிறேன். கைது பண்ணுவாங்க, நீங்க பயப்படுறீங்க? 1:30 மணிக்கு மேல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தால் கைதானால் கைதாங்க. 8 கோடி தமிழன் தெருவில் இறங்குவான். நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு தர இயலாது என்று சொன்னது, does it not violate article 14 of the constitution, Mr. DGP? நான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கேக்குறேன். அப்போ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 தெருவுக்கு வந்தா நான் கைது பண்ணுவேன்னு சொன்னா, வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 பண்ண கோட்டையில் இருக்கிறவங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? போராட்டத்தை தூண்டினான் என்றால் ஆமாம் தூண்டுகிறேன், மாற்று கருத்தே கிடையாது. போராட்டத்தை தூண்டுவதற்காக, அதற்கு மட்டுமே இந்த வேலைக்கு நான் வந்திருக்கிறேன். வேற எதுக்காக நான் வரல. உங்களுக்கு அரசு வேலை போகுமா, 17A போகுமா, 17B எனக்கு கவலையே இல்ல. இந்த மேடையில இந்த கீழ இருக்கிற அத்தனை பேருக்கு 17A 17B சந்தோஷப்படுறாள், என்ன தவிர யாரும் கிடையாது. அப்பதான் குடும்பம் குடும்பமாக தெருவுக்கு இறங்கும். அப்பதான் மீன் கடை, அப்பதான் வந்து கருவாடு கடை, அப்பதான் கீரை மார்க்கெட், அப்பதான் பஸ் ஓட்டுறவங்க, அப்பதான் ஆட்டோ ஓட்டுறவங்க, ஐயோ என் பள்ளி என் டீச்சர் தெருவுக்கு வருவாங்க. அப்பதான் வருவாங்க. எந்த அடிப்படையில் காலை உணவு திட்டத்தில் ஏழை குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படித்தால் ஊரக பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகள் படித்தா கொடுப்போம், ஆனா நகர்ப்புறையில் படிக்கல அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, வயிற்றில் அடிக்கிறீங்களே, குழந்தையுடைய வயிற்றில் அடிக்கிறீங்களே. எனவே தமிழ்நாடு அரசு இந்த 7.5 எல்லாம் நான் சொல்ல வரல. மொத்தத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி 2 பள்ளியும் சேர்த்து எந்த உரிமையும் இனி நீங்கள் அறிவிக்க வேண்டுமே தவிர நீங்கள் பாகுபடுத்த கூடாது. எனவே தமிழ்நாடு அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டும். அரசு பள்ளிகளை காப்பதும் இந்திய இறையாண்மை காப்பதும் ஒன்று என்பதை உணர வேண்டும். கல்வி நலிந்தால் ஜனநாயகம் நலிவும், ஜனநாயகம் நலிந்தால் நம்முடைய சுதந்திரத்தை இழப்போம். ஏழை மக்களுக்கு காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மியா இருக்குமா? ஏழை மக்கள்ல மிகுந்த ஏழை மக்கள் எங்க படிக்கிறாங்களா? அரசு பள்ளியில படிக்கிறாங்களா? அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறவங்க கொஞ்சம் வசதி படைத்தவனா, அதனால அவனுக்கு காக்னிட்டிவ் ஸ்கில் அதிகமா இருக்குதான். ஏயா ஒருத்த ஏழையா பிறந்தா காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மியா இருக்கும்னு எந்த ஆய்வியா அவனுக்கு சொல்லிச்சு? காவல்துறை எண்ணிக்கையை குறைக்க சொன்னார்கள். எனவே நீங்கள் எல்லாம் வர வேண்டாம், பிரதிநிதிகளாக கொஞ்சம் பேர் வந்தா போறோம்னு சொன்னதுக்கே பஸ்ஸா வந்து இறங்குறாங்கன்னா, அப்படி வராதீங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். நண்பர்களே, இந்த கோரிக்கை சிறுபான்மை சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சிறுபான்மைக்கும் இந்த கோரிக்கைக்கும் தொடர்பே கிடையாது. அருட்பணியாளர்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, 13 வருஷம் கத்தோலிக்க தியாலஜி படிச்சுட்டு வந்தவங்க, போய் மீன் விற்கிறவங்க கிட்ட போய் பேசுறதுக்காக வந்தவங்களை தவிர ஸ்கூல் நடத்துறதுக்காக அல்ல. எனவே அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. வலியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வேலை அவங்களுக்கு இருக்கு, ஆஸ்பத்திரி கட்டுற வேலை இருக்கு. வெள்ளம் பாதித்தால் அல்லது சூறாவளி வந்தால், பூகம்பம் வந்தால் பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக போய் நிற்கிற மிகப்பெரிய வேலை இருக்கு. அதனால இது அருட்தந்தையர்களுடைய கோரிக்கை அல்ல என்பதை நான் உணர்த்த விரும்புகின்றேன். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற அருட்சகோதரிகளுடைய வேலை அல்ல என்று நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அருட்சகோதரிகளுக்கு 1008 வேலை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக உழைப்பதற்கு, கிராமம் கிராமமாக செல்வதற்கு 1000 வேலைகள் இருக்கிறது. அதுபோல்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த அந்த மார்க்கத்தின் தலைவர்களுக்கு எவ்வளவோ பணிகள் இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இருக்குது. நீங்க பள்ளிக்கூடம் நடத்த வேண்டாம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இவங்க எல்லாம் எழுந்து போயிருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. பள்ளிக்கூடத்தை நான் நடத்திக்கிறேன்பா, நீ நடத்த வேண்டாம்னு சொல்லுவியா? ரைட்டு, எனக்கு கர்த்தர் வேற எதையோ ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எதை ஆசீர்வதித்தாரோ அதை நான் செய்கிறேன் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அல்ல இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை எதற்கான பிரச்சனை என்பதை மன்னூர் செங்குலராயன் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி தியாகராய நகர் சென்னையினுடைய மேலாள் தலைமை ஆசிரியர் இங்கள் முழக்கமிட்டாரே, அதுதான் இந்த கோரிக்கையினுடைய அடையாளம். அது புரிஞ்சுக்கணும். அவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவரு நான் மாணவ பருவத்தில் திருமலையோடையோ சபாநாயகத்தையோட எப்படி அந்த பூபாலனை பார்த்தேனோ அதே எழுச்சி
அதே குரல், அதே முழக்கம் இன்றைக்கு இங்க வந்து ஒலித்திருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. தனியார் பள்ளிகளுடைய ஆசிரியர் சங்கத்தை திருமலை தலைமையில் நடந்த அந்த தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கம் என்பது ஒரு வர்க்க ரீதியான சங்கமாக உழைக்கின்ற வர்க்கத்திற்கான பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்ற முழக்கத்தை வைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளை இதுநாள் வரை காத்தது 1980களிலே திகழ்ந்த அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் சங்கம் என்பதை நாம வந்து மறக்க முடியாது. இந்த 40 ஆண்டு காலம் இந்த பள்ளி காப்பாற்றப்பட்டிருக்குன்னா சும்மா இல்லை. இந்த 40 ஆண்டு காலமாக இந்த பள்ளியை அழிக்க முடியல. இந்த பள்ளிகளை அழிப்பதற்கு 1980களில் இருந்து சதி திட்டம் தீட்டப்பட்டது. அந்த சதி திட்டத்தின் உச்சம் எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கன்னியாகுமரியில தொடர்ந்து இங்க கனகராஜ் இருக்கிறார், அவர்தான் உங்க செயலாளர். கன்னியாகுமரியில களியக்காவலில் இருந்து தொடங்குற அந்த பேரணிக்கு தலைமை தாங்கினவர், அந்த பேரணியை வழிநடத்தினவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 2016 தீனநாத் பத்ரா என்கின்ற RSS உடைய கல்வியாளர் அவர் கொடுத்த அறிக்கை, we will appoint a non-governmental education commission. That commission will prepare a report within 3 years and this government will implement it ன்னு சொன்னார். non-governmental education commission அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா? அந்த கமிஷன் ஒரு அறிக்கையை கொடுக்குமா? அந்த அறிக்கையை திரு மோடி தலைமையில் இருக்கிற அரசு நிறைவேற்றும் சொன்னாரு. ஆங்கில பத்திரிகையில் செய்தியாக வருகிறது. திரு மோடி அவர்கள் மறுக்கலையே, ஒன்றிய அரசு மறுக்கலையே, யாரும் மறுக்கலையே. தீனநாத் பத்ராவுடைய இந்த அறிவிப்பு ஒரு ஆபத்தினுடைய அறிகுறி. எஜுகேஷன் கமிஷன் யார் போடுவாங்க? பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் வார்தாவில் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் மகாத்மா காந்தி போட்டாங்க. அது வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தினுடைய உச்சத்தில் இருந்த காலகட்டம். வார்தா கல்வி கொள்கை சொல்லுவாங்க, நை தலீம் என்று சொல்வார்கள், காந்தி கல்வி கொள்கை. விடுதலை இந்தியாவில் மக்கள் ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது, மக்களிடம் இறுதி இறையாண்மை இருக்கிறது. மக்களுடைய இறுதி இறையாண்மையை பயன்படுத்தி தான் மக்கள் அரசை தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய வரி பணத்திலே கமிஷன் அமைக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்வோம் என்று தீனநாத் பத்ரா சொன்ன உடனேயே கன்னியாகுமரியில தொடங்கி இந்தியா முழுக்க இது ஆபத்தின் அறிகுறி என்ற எச்சரிக்கையை நாங்கள் விடுக்க தொடங்கினோம். அந்த ஆபத்து 2016 some inputs for draft national education policy 2016 வந்தது. கஸ்தூரி ரங்க TSR சுப்பிரமணியம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்புட்ஸ் ஏன் சொல்லல? MHRD வெப்சைட்ல MHRD டாக்குமெண்ட் ஏன் அதை போடல? ஆத்தர் பேரே இல்லாம, யாருடைய பரிந்துரை என்று சொல்லாமல் ஒரு இன்புட் வருதுன்னு சொன்னா TSR சுப்பிரமணியம் கமிட்டியோட ரிப்போர்ட்டை ஆபீஷியலா வெளியிடாம, அரசு வெளியிடாம சம் இன்புட் கொடுத்திருக்குன்னா அப்போ RSS கல்வியாளர் திரு தீனநாத் பத்ரா சொன்னதுதானே உண்மை. RSS தயார் செய்து கொடுத்திருக்கிறது. RSS தயார் செய்து கொடுத்தத இந்திய அரசு நடைமுறைப்படுத்துதுன்றதான உண்மை. அதற்கு பிறகுதான் மிக பெரும் கிளர்ச்சி 2016 தொடங்கி 2017, 2018, 2019, 2020 என்று வீரியமிக்க போராட்டம். அந்த வரைவு அறிக்கை வாபஸ் வாங்குங்கள் என்கின்ற அந்த வரைவு அறிக்கையில் இருக்கிற ஆபத்தான கூறுகளை விளக்கி நடந்தது. ஜான் கென்னடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஒரு அரித்தந்தை. அவரை பார்த்தா யாரும் அரித்தந்தை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு கள போராளி. எப்படி வந்து இயேசு கிறிஸ்து ஒரு கள போராளியாக ஒரு முதல் கிளர்ச்சிக்காரனாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு ஜான் கென்னடி ஒரு கிளர்ச்சிக்காரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு நடந்த அதே நிலைமை அவருக்கும் வந்தால் நான் ஒன்னும் ஆச்சரியப்பட மாட்டேன், சந்தோஷம் படுவேன். ஏனென்றால் புரட்சிக்காரர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் அத்துணை பேருக்கும் அதுதான் கிடைக்கும், பாராட்டெல்லாம் கிடைக்காது. டெல்லியை கலக்க
சென்றார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அணி அணியாக ஆட்களை கூட்டு போனாங்க. 2020 ஊரடங்கு சுகாதார அவசர காலத்தில், சுகாதார பாதிப்பு இருந்த காலத்தில், நோய் தொற்று அபாயத்தின் கீழே ஊரடங்கு உத்தரவு இருந்த காலத்தில், ஒரு அவசர காலத்தில் வெளியிடப்பட்ட ஹைலைட்ஸ் தான் NEP 2020. ஃபுல் டாக்குமெண்ட் கூட கிடையாது. ஜூலை 2020 ஹைலைட்ஸ் வெளியிட்டாங்க. அதுவும் பிரஸ்க்கு வெளியிட்டாங்க, பத்திரிகையாளரிடம் கொடுத்தாங்க. முழு டாக்குமெண்ட் கூட வெளியிடல. ஹைலைட்ஸ் மட்டும் தானே வெளியிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் முழு டாக்குமெண்ட்டையே அவங்க வந்து வெளியிட்டாங்க. 2020 ஜூலை 2020 அதனுடைய முழு தோற்றம் நமக்கு 2016 சந்தேகம். வணக்கம் சொல்ல. சாம்சங் போராட்டத்தினுடைய கதாநாயகன், பன்னாட்டு நிறுவனங்களை கதிகலங்க வைத்த தொழிலாளி வர்க்கத்தின் கதாநாயகன் தோழர் சௌந்தரராஜன் இந்த மேடைக்கு வந்திருப்பது இந்த போராட்டத்துடைய வெற்றியை குறிப்பதாக நான் கருதுகின்றேன். சாம்சங் போராட்டம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி உண்டாய் போராட்டம், அதுக்கு முன்னாடி ஹோண்டா போராட்டம். ஒரு காலத்தில் இவரை தூக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அரசாங்கம் குண்டர் சட்டத்தில் அவர் தூக்கி வைக்க போதா இல்ல நாங்க அவரை தீர்த்து கட்டட்டுமான்னு கேட்கிற அளவுக்கு 2 இட்லிஸ்ல இருந்தவர் தோழர் சௌந்தரராஜன். நான் கென்னடிக்கு என்ன சொன்னனோ அது தோழர் ஏசுக்கும் பொருந்தும். அப்படித்தான் உங்களுக்கு சாவு வருமானால் பகத்சிங் வரலாற்றிலே எப்படி இடம் பெற்றானோ அதை போல் நீங்களும் இடம் பெறுவீர்கள். அப்படியான போராட்டம் தான், அப்படியான தியாகங்கள் தான் எங்கள் அடுத்த தலைமுறை மாணவர்களை காக்கும் என்றால், இந்த மேடையில இருப்பவர்கள் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் அந்த தியாகத்திற்கு தயார் என்று சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். சும்மா இல்ல, தியாகம் இல்லாமல், அதுதான் முழக்கமிட்டால் போராட்டம் இல்லாமல் யாராட்டம் அடங்காது என்று சொன்னாரே, அந்த முழக்கத்தினுடைய அது 1980 வீரியமிக்க முழக்கம். அது குண்டடி தாங்க தயாராக நெஞ்சை பிளந்து சிறைச்சாலைக்கு முன் நின்றவர் இங்கே முழக்கமிட்டிருக்கிறார் என்பதை இந்த அரசு வந்து உணரணும். நண்பர்களே, நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. 5 கோரிக்கை தான் வச்சிருக்கீங்க. இல்ல என்ன இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னன்னா, இந்த 5 கோரிக்கை வைக்கிறதுக்கு அடிப்படையாக விளங்கியது அந்த ஜூலை 2020 வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை என்பதை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உணரணும். வேற என்னமே கிடையாது. இந்த 5 கோரிக்கை எங்க இருந்து தொடங்குதுன்னா, அது தேசிய கல்விக் கொள்கை 2020 தொடங்குது. அதை உணராத வரைக்கும் இந்த கோரிக்கையை அவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதான் அங்க இருக்கிற சிக்கல். Some inputs for draft national education policy 2016 கொடுத்தாங்களே, அது கொடுத்த போதே parallel சமமாக அதனுடைய பல கூறுகள் நடைமுறைக்கு வந்தது. பல கூறுகள் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். முதல் முறையா 2016 ஒரு சர்க்குலர் வந்தது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எழுதுங்கன்ட்டு. எய்டட் ஸ்கூல் தான், அது என்ன எழுதுனாதான் எய்டட் ஸ்கூலா? யோசிச்சு பாருங்க. ஆனா எய்டட் ஸ்கூல் வந்தது, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்போல இருந்து நம்ம உணர்ந்திருக்க வேண்டாமா? புரியுங்க? அப்ப தொடங்கியது. ஜஸ்டிஸ் கலையரசன் குழு அறிக்கை இருக்க, அந்த அறிக்கை மிகவும் ஆபத்தான அறிக்கை, மோசமான அறிக்கை. அந்த அறிக்கையை கொண்டு போய் நீங்க ஆப்பிரிக்கால டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் ஆப்பிரிக்க மக்கள் செருப்பு எடுத்து உங்களை அடிப்பாங்க. ஏழை மக்களுக்கு காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மியா இருக்குமா? தோழர் ஏஎஸ் அவர்களே, என்ன சர்வதேச ILO தலைவர் நீங்க இல்லையா? ஏழை மக்களுக்கு காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மியா இருக்குமா? ஏழை மக்கள்ல மிகுந்த ஏழை மக்கள் எங்க படிக்கிறாங்களா? அரசு பள்ளியில படிக்கிறாங்களா? அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறவன் கொஞ்சம் வசதி படைத்தவனா, அதனால அவனுக்கு காக்னிட்டிவ் ஸ்கில் அதிகமா இருக்குதான். ஏயா, ஒருத்த ஏழையா பிறந்தா காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மியா இருக்கும்னு எந்த ஆய்வியா அவனுக்கு சொல்லிச்சு? சுருக்கமா தான். இதை எப்படி சுருக்கமா பேசுறது? நானே சுருக்கமா பேசுறேன் சொல்லிட்டேன்.
சரியா? அது கூப்பிட்டு இருக்க கூடாது, கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் தாள் கொடுக்க கூடாது. கூப்பிடாம இருக்கிறது நல்லது. அதனால நான் போறது இல்ல. அப்படியே போனாலும் கடை இப்ப கூட கடைசியில தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த கென்னடி தான் பிடிச்சி இழுத்து இருந்தாரு தேவையில்லாம. சரியா? அரசுக்கு வலிக்கும் பேசாதீங்கடா காகிதம் கொடுக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? கோரிக்கையை மென்மையா சொல்றதுக்கு நிறைய பேர் பின்னாடி இருக்கிறாங்க. காவல்துறை வேற 1:30 மணிக்கு மேல எங்க கைது பண்ணிடும், 3 பஸ் ரெடியா இருக்கு. கைது பண்ணட்டோன்னு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். கைது பண்ணுவாங்க, நீங்க பயப்படுறீங்க? 1:30 மணிக்கு மேல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தால் கைதானால் கைதாங்க. 8 கோடி தமிழன் தெருவில் இறங்குவான். சட்டத்தை யார் மதிக்கல? இந்த ஆர்ப்பாட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களா அல்லது தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களா? யோசித்து பாருங்கள். டிஜிபி எதுக்காக உங்க தெருவுக்கு வந்தாங்க? டிஜிபிக்கான கேள்வி இது, உங்களுக்கான கேள்வி அல்ல. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. ஆர்டிகல் 21 ஃப்ரீடம் வித் டிக்னிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் சொல்லுது. வாழ்வாதாரத்திற்கான உரிமை என்று சொல்லுது. வாழ்வாதாரத்திற்கான உரிமை என்றால் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் சொல்றாரு, புரிதல் திறன், புரிதல் திறன் அதான் காக்னிட்டிவ் ஸ்கில், வேற எதுவும் பெருசா இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் கெபாசிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் கெபாசிட்டி ஒரு சமூக ஒடுக்குமுறைக்குள்ளாரவனுக்கு, ஒரு ஏழைக்கு குறைவாக இருக்கும்னு எப்படி சொல்ற? எந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன்? அப்படி என்றால் இத்தியோப்பியாவில் இருக்கிற மக்களுக்கு, கானால இருக்கிற மக்களுக்கு, ஐரோப்பாவில் இருக்கிற லண்டன்ல இருக்கிற மக்களை விட காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மின்னு சொல்றியா? ஒபாமாவை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் வர்றியா? மிச்சேல் ஒபாமாவை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் வர்றீங்களா? காக்னிட்டிவ் ஸ்கில் ஏழை என்பதால் குறையும் என்று ஜஸ்டிஸ் கலையரசன் சொல்கிறார். தமிழ்நாடு அரசு அன்றைக்கு ஏற்றது. பேசலாமா? ஒரு அபத்தமான ஒரு அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு கடந்த ஆட்சியில 7 அவர் 10 சொல்றாரு, குறைந்தபட்சம் 10 சொல்றாரு. அந்த குறைந்தபட்சம் 10 சொன்னதை கூட இன்னும் குறைத்து 7.5 சொல்லி அதை காரணம் வைத்து நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு தர இயலாது என்று சொன்னது. Does it not violate Article 14 of the Constitution, Mr. DGP? நான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கேக்குறேன். அப்போ violation of Article 14 தெருவுக்கு வந்தா நான் கைது பண்ணுவேன் சொன்னா, violation of Article 14 பண்ண கோட்டையில் இருக்கிறவங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. Article 21 freedom of life கொடுத்திருக்கு, freedom of dignity கொடுத்திருக்கு. அதை ரெண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அடிப்படை உரிமை. அன்றைக்கு எகனாமிக்ஸ்ல 2 டாக்டரேட் வாங்கின பாபா சாஹிப் அம்பேத்கர் கல்வியை அடிப்படை உரிமை ஆக்கணும் துடிக்கிறார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் கல்வியை அடிப்படை உரிமை ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் எத்தனை பேர் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரை விட எகனாமிக்ஸ்ல டாக்டரேட் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னாங்க, the economic capacity does not permit the government to provide education as a fundamental right. மிரண்டு போனார் அண்ணல் அம்பேத்கர். இப்ப எதிர்பார்க்கவே இல்லை. அரசின் பொருளாதாரம் அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வியை அடிப்படை உரிமையாக கொடுப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று உலகத்தில் ஒரு பொருளாதார நிபுணரால் சொல்ல முடியுமா? இப்படி என்னையே சொல்ல சொல்றாங்களே மிரண்டு போனார். அதன் விளைவுதான் ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 41 ஆர்டிகல் 41 என்ன சொல்லுது? ரைட் டு எஜுகேஷன் அக்கார்டிங் டு தி எகனாமிக் கெபாசிட்டி. அங்கதான் இந்த ஆர்ப்பாட்டம் பிக்ஸ் ஆகுது. ஆர்டிகல் 41ல தான் இந்த ஆர்ப்பாட்டம் பிக்ஸ் ஆகுது. ஸ்டேட் ஸ்டேட்டோட எகனாமிக் கெபாசிட்டி, லேண்ட் வாங்க முடியல, பில்டிங் கட்ட முடியல, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலன்னா யாராவது இதையெல்லாம் செய்ய முன் வந்தால் ஸ்டேட் will give grants. I don't have the economic capacity to start a school, but if someone comes to run a school, I will support it by providing the grant. Running an aided school is a constitutional obligation. This is a duty that has been directed towards the government, not to the minorities.
It is not the duty of the minorities. It's the duty of the government. அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசால் முழுசா பணம் செலவு பண்ண முடியல என்ற காரணத்தால யாராவது பள்ளி நடத்தினால் அந்த பள்ளியை நான் ஆதரவு தருகிறேன், நான் மானியம் தருகிறேன். அதுதான் அரசு உதவி பெறும் பள்ளி. அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் நான் உங்க 5 கோரிக்கையில 2வது கோரிக்கையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வரல. அது இயேசுநாதருக்கு எதிரான கோரிக்கை. அதனால 2வது கோரிக்கையோட ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுறேன். 2வது கோரிக்கையோட ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுட்டு 2வது கோரிக்கையில நியாயமான பார்ட் செகண்ட் பார்ட். சரியா? எனவே அந்த ஒரு சின்ன பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் நாம் இன்றைக்கு நடத்துற இந்த போராட்டம் அடுத்த தலைமுறை, அடுத்த கல்விக்கான போராட்டம். ஒன்றே ஒன்றை தான் இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவு கூர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நீதி கட்சியின் ஒப்பற்ற தலைவர் பிட்டி தியாகராய செட்டி அவர்களுடைய சொந்த வருமானத்தில் அவருடைய பாரம்பரியமான இடத்தில் வண்ணாரப்பேட்டையில் நடக்கக்கூடிய சர் பி தியாகராயர், பிட்டி தியாகராயர் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிக்கு கொருக்குப்பேட்டைக்கு தயவு கூர்ந்து இந்த மேடையிலிருந்து கூட்டு போங்க. முடிஞ்சா உங்களை கைது பண்ணா போலீஸ்காரங்களை அப்படியே அங்க போயிட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போலான்னு சொல்லுங்க. சரியா? போலீஸ்காரங்க கைது பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறேன். 1:30 மணிக்கு நீங்க மீறணும். டைம் பத்தாது. ஏன்னா செல்வ பெருந்தகை வரணும், எம்எல்ஏக்கெல்லாம் வரணும். அதனால மீறணும். சரியா? மீறும் போது கைதாவீங்க. நீங்க கைதாவரை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். சரியா? போராட்டத்தை தூண்டினான் என்றால் ஆமாம் தூண்டுகிறேன், மாற்று கருத்தே கிடையாது. போராட்டத்தை தூண்டுவதற்காக அதற்கு மட்டுமே இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். வேற எதுக்காக நான் வரல. உங்களுக்கு அரசு வேலை போகுமா, 17A போகுமா, 17B எனக்கு கவலையே இல்ல. இந்த மேடையில இந்த கீழே இருக்கிற அத்தனை பேருக்கு 17A 17B சந்தோஷப்படுறாள் என்ன தவிர யாரும் கிடையாது. அப்பதான் குடும்பம் குடும்பமாக தெருவுக்கு இறங்கும். அப்பதான் மீன் கடை, அப்பதான் கருவாடு கடை, அப்பதான் கீரை மார்க்கெட், அப்பதான் பஸ் ஓட்டுறவங்க, அப்பதான் ஆட்டோ ஓட்டுறவங்க ஐயோ என் பள்ளி என் டீச்சர் தெருவுக்கு வருவாங்க. அப்பதான் வருவாங்க. எனவே அவர்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் சிறைச்சாலைக்கு சென்றே ஆக வேண்டும். வேற மாற்று கருத்தே கிடையாது. அதுல நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவங்கள நீங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நீதி கட்சியினுடைய பிட்டி தியாகராயர் போயிட்டு அமைச்சர் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டு போயிட்டு சொல்லட்டும், பிட்டி தியாகராயர் பள்ளியில படிக்கிற தெலுங்கு மீடியம் பையன், பிட்டி தியாகராயர் பள்ளியில படிக்கிற தமிழ் மீடியம் பையன் வசதியானவன், அதனால 7.5 கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதனால கொடுக்க முடியாது சொல்லுங்க. சி தெய்வநாயகம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தந்தை பெரியாருடைய திருமணம் அவருடைய இடத்தில் நடந்தது. சி தெய்வநாயகம் டி நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எய்டட் ஸ்கூல் வெங்கட்டான ரோட்ல இருக்கு. பள்ளி கல்வி அமைச்சர் எந்தெந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போறார். டீச்சர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா பள்ளி கல்வி அமைச்சர் தான் ஸ்கூல்ல கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறார். fully qualified டீச்சர் அவரு கூட்டு போங்க வெங்கட்டான ரோடுக்கு. டி நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துல இருக்க குண்டு சுப்பையா பிள்ளை ஸ்கூல் ரெண்டையும் பார்க்க சொல்லுங்க. எந்த அடிப்படையில் காலை உணவு திட்டத்தில் ஏழை குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படித்தால் ஊரக பள்ளியில் உதவி பெறும் பள்ளிகள் படித்தா கொடுப்போம், ஆனா நகர்ப்புறையில் படிக்கல அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, வயிற்றில் அடிக்கிறீங்களே, குழந்தையுடைய வயிற்றில் அடிக்கிறீங்களே. நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை அந்த பக்கம் தள்ளி போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இன்னொரு குழந்தை இந்த பக்கம் தள்ளி போய் அதே தமிழ் மீடியத்தில் பிரைவேட் எய்டட் ஸ்கூல்லையும் படிச்சிட்டு இருந்தா இந்த எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தைக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம் என்ற ஒரு கட்டணமே கிடையாது. தொடக்க பள்ளியில அரசு உதவி பெறும் தமிழ் வழி பிரிவில், தெலுங்கு வழி பிரிவில், கன்னட வழி பிரிவில், உருது வழி பிரிவில். எனவே தமிழ்நாடு அரசு இந்த 7 புள்ளி ஆட்சி எல்லாம் நான் சொல்ல வரல. மொத்தத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி 2 பள்ளியும் சேர்த்து எந்த உரிமையும் இனி நீங்கள் அறிவிக்க வேண்டுமே தவிர நீங்கள் பாகுபடுத்த கூடாது. பாகுபடுத்துவது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14க்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமையை நிறைவேற்றுங்கள். அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு
43 லிவிங் வேஜஸ் பத்தி பேசுது. இன்னும் நாம மினிமம் வேஜஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா 43 லிவிங் வேஜஸ் பத்தி பேசுது. 12,000 ரூபாய் செகண்டரி கிரேடுக்கு, 15,000 ரூபாய் பிடிஎஸ் க்கு, 18,000 ரூபாய் ஹையர் செகண்டரி டீச்சர். யாரு? நீட்டுக்கு ஜேஇக்கு தேர்வுல போறானே அந்த மாணவனுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியருக்கு 18,000 ரூபாய். இந்த மூணும் அரசு சொல்லி எஸ்எம்சி அப்பாயிண்ட் பண்ணா. அது இல்லன்னா பிடிஏ போட்டா 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 43 மீறலையா? எனவே தமிழ்நாடு அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டும். அரசு பள்ளிகளை காப்பதும் இந்திய இறையாண்மை காப்பதும் ஒன்று என்பதை உணர வேண்டும். கல்வி நலிந்தால் ஜனநாயகம் நலிவும், ஜனநாயகம் நலிந்தால் நம்முடைய சுதந்திரத்தை இழப்போம். எனவே விவசாயிகளுடைய போராட்டத்தை போல இது கல்விக்கான போராட்டம், அடுத்த தலைமுறைக்கான போராட்டம், தொழிலாளி வர்க்கத்திற்கான போராட்டம். எனவே தொழிலாளி வர்க்கமாக அணிதிரள்வோம், அடுத்த தலைமுறை கல்வியை காப்போம் என்று உங்கள் கோரிக்கைகள் வெல்ல வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.